முடி வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். தெரிஞ்ச அண்ணா தான், ரைட்டா. ஸோ இந்த கடையில் வந்து எல்லா கடையிலுமே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டிவி, ரைட். ஸோ நார்மலாக வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் இல்லைனா யூடியூப் ஏதாச்சும் வந்து ஓட விடுவாங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா. ஸோ எனக்கு முடி வெட்ட டைம் பார்த்து யூடியூப்பில் போயிட்டு இந்த அண்ணா பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக மிஸ்டர் விஜய் வந்து கரூரில் பேசியிருந்தார்ல, ஸோ அந்த வீடியோ வந்து வந்துருந்துச்சு, ப்ளே பண்ணாப்புல. அப்போ நான் வந்து கேட்டேன், நீ யார் ஃபேனா, லைக் விஜய் ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணியிருக்காருல, அதனால கேட்டேன். அதுக்கு வந்து சொன்னார், லைக் விஜய் ஃபேனுன்னு கிடையாது, விஜய் பிடிக்கும் அப்படின்னு. முன்னாடி வந்து ஃபேனாக இருந்தேன் அப்படின்னு. அப்போ கேட்டேன், லைக் என்ன வித்தியாசம் அப்படின்னு இருக்கும்போது, இல்லை முன்னாடி வந்து நடிச்சிட்டு இருந்தார், சினிமாவில் இருந்தார், ஸோ அவர் நடிப்புக்கு வந்து நான் ஃபேனு. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டாரு, ஸோ கட்சிக்கு வந்துட்டாரு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஆக்டிங்கில் இருந்து எனக்கு வந்து அவங்க ஆக்டிங்கை பிடிச்சதுனால ஃபேன் அப்படின்றதுனால, அவங்க பாலிடிக்ஸுக்கு வந்ததுனால நம்மளுமே வந்து பின்னாடியே வந்து போயிடணும்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து இது உண்மையிலே வந்து ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவங்க நல்ல ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு நல்ல மனிதராக இருக்கட்டும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு டொமைனே வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது நம்மளுமே வந்து அவங்க பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவசியம் கிடையாது. அது ஒரு விஷயம். அப்போ நானுமே வந்து சொன்னேன், ஆமாம், லைக் நான் ஸ்கூல் படிக்கும் போது நானுமே வந்து இன்னொரு ஆக்டரோட ஃபேனு, லிட்டரலாக வந்து அடிச்சுப்போம், அவரை பற்றிலாம் வந்து தப்பாக பேசினா பசங்களுக்குள்ளலாம் வந்து சண்டை வரும், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளலாம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போல்லாம் வந்து அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கோம், ரைட்டா, எவ்வளவு கேவலமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவருமே வந்து ஆமாம் கரெக்டு, ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குதா அதை ரசிச்சுட்டு போயிடணும். ஸோ இப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த சினிமாவில் வந்து பெரிய ஃபேனுக்குன்னு அதெல்லாம் வந்து இல்லை. படம் ரிலீஸ் ஆகுதா போய் பார்ப்பேன், நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, நல்லா இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். அது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்தே ஆகணுன்ற மாதிரிலாம் ஒரு கட்டாயம் கிடையாது. இது வந்து ஆக்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்து சூட் ஆகுதோ அதே மாதிரி இப்போது மிஸ்டர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து அரசியலுமே வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. நான் வந்து டிஎம்கே, நீ வந்து ஏடிஎம்கே, நான் வந்து டிவிகே, என் கட்சி தான் பெருசு, இல்லை என் கட்சி தான் பெருசுன்ற மாதிரி சண்டை போட்டுட்ருக்கானுங்க. சரி, எப்படி பார்த்தாலுமே வந்து கவர்மெண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து அது பீப்புளுக்கான ஒரு கவர்மெண்ட் தான், ஓகேவா. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். தி சேம் டைம் ஒரு 50% ஆகுது பார்த்திங்கன்னா மக்களுக்காக கவர்மெண்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். இந்த ஊழலாக இருக்கட்டும், சில பேர் வந்து ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மக்கள் வந்து மதிக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட்லேயுமே வந்து இருக்கிற ஒரு விஷயம் தான், ஓகேவா. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் வந்து விஜய் வந்துட்டார் இதெல்லாம் வந்து மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அது உடனே வந்து மாறணுன்ற ஒரு அவசியம் கிடையாது, ரைட்டா. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அதை நம்ம மாற்ற முடியும், அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் இது வந்து மக்கள் கையிலுமே இருக்குது, ரைட்டா. எப்படி வந்து ஒருத்தவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து வாயை மூடிட்டு போகிறோமோ நமக்கு முதல்ல தெரியணும் எங்கே வந்து நம்ம நிற்கணும், நமக்காக முதல்ல எந்த இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம். ஸோ நம்மளையுமே வந்து மாற்றினா தான் கவர்மெண்ட் மாறும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை.